தமிழகத்தில் 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் தமிழக அமைச்சரவை இம்மாத இறுதியில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை நாளை மறுநாள் விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில் கேரளாவில் இருந்து கவர்னர் அர்லேக்கர் நாளை சென்னை வருகிறார். மாவட்ட நீதிபதிகள் 9 பேர், வக்கீல்கள் 10 பேர் என மொத்தம் 19 பேரை சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க வலியுறுத்தி சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்திருந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி காலியானதாக புதுவை சட்டசபை செயலகம் அறிவித்துள்ளது. தஞ்சை உணவகத்தில் ஏசி வெடித்த விபத்தில் பலியான ரவிராஜ் குடும்பத்துக்கு முதல்வர் விஜய் 3 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த 4 பேருக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் என பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா சொன்னார். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசா அதிகரித்து ரூபாய் 104.49க்கு விற்பனையாகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 91 காசுகள் அதிகரித்து ரூபாய் 96.11ஆக விற்பனையாகிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் 86 பைசா உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 99.28 ரூபாய் 100.14ஆகவும், டீசல் ரூபாய் 89.39 ரூபாய் 90.27ஆகவும் உயர்ந்துள்ளது. இந்த உயர்வு இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய அரசின் மறைமுக அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம். மத்திய அரசு 2 ஆண்டுகளாக கல்வி நிதியை வழங்காதது துயரமானது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மாநிலம் முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் நாளை ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் போதிய மருந்து இருப்பதை உறுதி செய்ய உயரதிகாரிகளுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனைகளுடன் கூடிய மருந்தகங்கள் நாளை கடையடைப்பு போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. மாணவர்கள் www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம். தமிழக தேர்தல் தோல்வி குறித்து ஆராய பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் கோவையில் நாளை கூடுகிறது. இதில் பங்கேற்க பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் நாளை தமிழகம் வருகிறார். பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என தாவேக அரசை குறிப்பிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பதவிக்காக கட்சியில் சிலர் துரோகம் செய்துவிட்டு சென்றுள்ளனர். இந்த இக்கட்டான சூழலில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு, முழு ஒத்துழைப்பு தர மாவட்ட செயலாளர்கள் உறுதியளித்துள்ளனர். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனால் அதிமுக தொடர்ந்து தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறது. அதுதான் இங்கு பிரச்சனையே என ஆதங்கமாக பேசிய சி.வி. சண்முகம் தோல்விக்கான காரணங்களை தலைமை ஆராய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தினோம் என்கிறார் சி.வி. சண்முகம். அதே நேரம் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்றும் கூறினார். அடிப்படை உறுப்பினராக இருப்பேன் என்று ஓபிஎஸ் கூறிய போதும் பழனிசாமி அதனை ஏற்க மறுத்தார். தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைய பழனிசாமிதான் காரணம் என சி.வி. சண்முகம் சொன்னார். ஆனால் தோல்வியை ஒத்துக்கொள்ளும் பக்குவம் இபிஎஸ்க்கு இல்லை என்றார். பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் ஏழைகளே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏழைகள் மீது மோடி கவனம் செலுத்த தவறினால் நாடு பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக சரணடைய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கான ஆயுள் தண்டனையை கோர்ட் உறுதி செய்தது. உத்தராகண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான புவன் சந்திர கந்தூரி வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 91. அவரது மறைவுக்கு அரசியல் கட்சியினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திரைப்பட தயாரிப்பாளர் கே. ராஜன் உடல் காசிமேடு சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. மின்சார கட்டண நிர்ணயம் குறித்த ஒழுங்குமுறைகள் வெளியிடப்பட்ட நிலையில் வரைவு ஒழுங்குமுறைகள் குறித்து பொதுமக்கள் இணையதளம் மூலம் கருத்து கூறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 7 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் 2வது நபர் சேகர் கைதானார். சிறப்பான சேவைக்காக மாநில காவல்துறைக்கு ஜனாதிபதியால் வழங்கப்படும் வண்ண விருது இந்த ஆண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ளது. இச்சிறப்பை பெறும் 18வது காவல்துறை என்ற பெருமையை புதுச்சேரி பெறுகிறது என கவர்னர் கைலாஷ்நாதன் கூறினார். ஈரானுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தி வரும் காரணமாக திட்டமிடப்பட்ட தாக்குதலை ஒத்திவைத்துள்ளேன் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். சென்னையில் அயனாவரம், திருமங்கலம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். கர்நாடகாவின் துபாரி யானைகள் முகாமில் யானைகளுக்கு இடையே நடந்த சண்டையில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் வனத்துறை இழப்பீடு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்களது முகவரி உள்ளிட்ட விவரங்களை மை ஆதார் இணையதளம் மூலம் புதுப்பிக்கும் வசதியை 2027 ஜூன் 14 வரை மேலும் 1 வருடத்திற்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இந்நிலையில் சிக்கிம் முதல்வர் பிரேம்சிங் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார். நிகழ்ச்சி முடிந்ததும் வாடகை காரில் அவர் வீடு திரும்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் இமாம்கள், கோயில் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மதிப்பூதியத்தை நிறுத்த பாரதிய ஜனதா அரசு முடிவு செய்துள்ளது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மாதந்தோறும் இமாம்களுக்கு ரூபாய் 3000, பூசாரிகளுக்கு ரூபாய் 2000 மதிப்பூதியம் வழங்கி வந்தது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் 2 நாள் பயணமாக ரேபரேலி சென்றுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சுருவா ஹனுமான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். உத்தரகாண்டில் உள்ள ரிஷிகேஷ் ரயில்வே ஸ்டேஷனில் உஜ்ஜயினி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. இந்தியாவை ஒரு மாபெரும் பொருளாதார புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது நம்மை தாக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அது அதானி, அம்பானி, மோடியை தாக்காது. மாறாக இளைஞர்கள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்களை தாக்கும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு சொந்தமான கட்டிடங்களை இடித்து தள்ள வேண்டும் என மகாராஷ்டிரா அமைச்சர் சஞ்சய் ஷிர்சத் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போரின் நெருக்கடிகளை சமாளிக்க மத்திய அரசுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி வரையிலான உபரி நிதியை கொடுக்க ஆர்பிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் இறக்குமதி செலவுகளை சமாளிக்க இந்த நிதி அரசுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தேர்தல் முடிவு மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் பிரச்சினைக்கு பின் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக இன்று தலைமை அலுவலகம் சென்றார். அங்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலையரங்கத்தில் மே 23ஆம் தேதி திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி அறிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இக்கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்களை புதுப்பித்து தரமான உணவு வழங்க உத்தரவிட்ட முதல்வர் விஜய்க்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் நிலையில் சென்னை MRC நகரில் உள்ள CV சண்முகம் அலுவலகத்தில் SP வேலுமணி, CV சண்முகம் அணி தனியாக ஆலோசனை நடத்தினர். திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் கனிமொழி MP, உதயநிதி, TKS இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை தலைமை செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனைக்குழு உறுப்பினர் ஸ்மிதா சதாசிவம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் முதல்வர் விஜயை சந்தித்தனர். அவர்களின் பல்வேறு பிரச்சனைகள் ஆலோசிக்கப்பட்டது. அடிப்படை உறுப்பினராக இருப்பேன் என்று OPS கூறிய போதும் பழனிசாமி அதனை ஏற்க மறுத்தார். தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைய பழனிசாமிதான் காரணம் என CV சண்முகம் சொன்னார். ஆனால் தோல்வியை ஒத்துக்கொள்ளும் பக்குவம் EPSக்கு இல்லை என்றார். கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பணியை சிறப்பாக செய்தால் யாருடைய தயவும் இல்லாமல் திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என MP கனிமொழி தெரிவித்தார். ஒரு புதிய அமைச்சர் எந்த கொள்கையையும் தீவிரமாக விசாரிக்காமல், ஆழமாக கலந்து ஆலோசிக்காமல் கருத்து சொல்வது அந்த துறையை மேம்போக்காக எடுத்து செல்வதற்கே வழிவகுக்கும். இதில் முதல்வர் விஜய் தனி கவனம் செலுத்த வேண்டும் என தமிழிசை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் மாற்றத்தை மனதார வரவேற்கிறேன். இளைஞர்கள் இன்று அரசியலை தெரிந்து கொண்டு விட்டார்கள். தேர்தலுக்கு முன் அவர்களை தற்குறி என்றார்கள். ஆனால் அவர்களை தற்குறி என்று சொன்னது தவறு என பாமக தலைவர் அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் என்னை சந்தித்த போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினேன். தாவேகாவின் கொள்கையும் பாமகவின் கொள்கையும் 90% ஒன்றாகத்தான் உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார்.
முதல்வர் விஜய் உடனடியாக அமைச்சரவையை விரிவாக்கம் செய்து நிர்வாகத்தில் நிலவும் குழப்பங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் பள்ளி அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் டாஸ்மாக் கடையை இடமாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜப்பானிய பன்னாட்டு நிறுவனமான மினிபியா மிட்சுமி நிறுவனத்தின் தலைவர் காட்சிஹிகோ யோஷிடா, இந்திய மண்டல மேலாளர் ஷோஜி ஷிஷிடே ஆகியோர் முதல்வர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் நாளை மருந்து கடைகள் ஸ்ட்ரைக் அறிவித்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையுடன் கூடிய 5000 மருந்து கடைகள் நாளை திறந்திருக்கும் என்றார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் இம்மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை படப்பை அருகே வீடு புகுந்து கானா பாடகர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 960 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,18,960க்கும், கிராமுக்கு ரூபாய் 120 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 14,870க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் 300க்கு விற்கப்படுகிறது. அரசு பஸ் டிரைவர்கள் பணியின் போது சட்டை பையில் செல்போன் வைக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது. மீறி வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. பழவேற்காடு கடலில் மீனவர் வலையில் வெடிகுண்டு போன்ற மர்ம பொருள் சிக்கியது. மர்ம பொருளை போலீசார் கைப்பற்றி விசாரிக்கின்றனர். நியாய விலை கடையில் தவறுகள் கண்டறியப்பட்டால் பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் செங்கல்பட்டு இருவழி தடத்துக்கு 993 கோடி ரூபாய் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தால் சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ரயில்களில் கூட்ட நெரிசல் குறைய வாய்ப்புள்ளது. விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தில் யார் பயன்படுத்துவது என்பது தொடர்பான கூட்டம் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறக்கட்டளை பெயரில் பட்டா உள்ளதால் புதிய மாவட்ட செயலாளர் பயன்படுத்த உரிமை கோர முடியாது என தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் சிலம்பரசன் என்ற மீனவர் உடலில் பலத்த காயத்துடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் விசாரணையில் காவல்துறை மெத்தனம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. உதகையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் QR கோட் பயன்படுத்தி டூரிஸ்டுகள் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு எளிதாக செல்லவும் நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் ஸ்மார்ட் டூரிஸ்ட் QR கோட் எனும் நவீன வலைதள சுற்றுலா வழிகாட்டியை போலீஸ் SP நிஷா தொடங்கி வைத்தார். காரைக்கால் பேரளம் இடையே 40 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது. இது காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பி பள்ளி கல்வித்துறை எச்சரித்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் பணம் பறிக்கும் இடைத்தரகர்களுக்கு எதிராக தொடர்ந்த மனுவில் கூட்டுறவுத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் நாமகிரிப்பேட்டையில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவன் ரித்விக் அருகில் இருந்த 80 அடி ஆழ கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கரம்பை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடந்தது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் தில்லைக்காளியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் மகாசக்தி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டபடி ஏராளமான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. KL ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், ரிஷப் பந்த், படிக்கல், நிதிஷ்குமார், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, மானவ் சுதார், குர்னூர் பிரார், ஹர்ஷ் தூபே, திரு ஜூரல் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவருடைய மருமகன் சாகர் அதானி ஆகியோருக்கு எதிராக
அமெரிக்காவில் தொடரப்பட்டிருந்த அனைத்து கிரிமினல் வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள பிரபல மசூதியில் 2 வாலிபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிரிட்டன் வரலாற்றில் மிகவும் இளம் வயது மேயர் என்ற பெருமையை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் துஷார் குமார் பெற்றிருக்கிறார். ஏஐ வளர்ச்சி மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு நடவடிக்கையாக உலக அளவில் சுமார் 8000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது அந்நிறுவன ஊழியர்களில் 10% ஆகும். ஒடிசாவின் காஞ்சம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேயா என்பவர் பலியானார். அவருடன் பணிபுரிந்த தேஜேஸ்வர் ரெட்டி, கேத்ரபாசி ரெட்டி ஆகியோர் படுகாயமடைந்தனர். டெல்லியில் வரும் செப்டம்பரில் நடக்கும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா மீது வந்த விமர்சனமே இப்போது விஜய் மீதும் வருகிறது. கூத்தாடி என்ற விமர்சனங்களை முதல்வர் விஜய் காத்தாடி போல பறக்க விடுவார். அவருக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என திரைப்பட இயக்குநர் பேரரசு தெரிவித்துள்ளார். கருப்பு திரைப்படத்தில் இளையராஜா பெயர் பயன்படுத்தப்பட்ட காட்சி ஒரு தற்செயல் நிகழ்வு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இசை உலகை ஆளும் இசை அரசனை காயப்படுத்தும் எண்ணம் இல்லை என தயாரிப்பு நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. சூர்யா மற்றும் த்ரிஷா நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படம் 147 கோடி ரூபாய் வசூல் குவித்த நிலையில் முதல்வர் விஜய் தனது அலுவலகத்தில் நேரில் வைத்து தயாரிப்பாளர் SR பிரபுவுக்கும் படக்குழுவினருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். நடிகை மும்தாஸ் தற்போது ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டு முழுமையான இஸ்லாமிய பெண்ணாக மாறியுள்ளார். அவர் அளித்த பேட்டியில், ஒரு பெண் கவர்ச்சி உடையில் வந்தால் ஆண்களின் பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதுவே அபாயா அணிந்திருந்தால் மரியாதையுடன் பார்ப்பார்கள். படத்தில் முதலில் ஒரு உடையை காட்டுவார்கள். ஷூட்டிங்கின் போது சிறிய உடை அணிய சொல்வார்கள். கேட்டால் கிளாமர் பாடலுக்கு இதுதான் நன்றாக இருக்கும் என்பார்கள். ஒரு நடிகையாக இயக்குனரின் முடிவை ஏற்பதுதான் உண்மையான ஒடுக்குமுறை. இப்போது அதிலிருந்து விலகி அமைதியாக வாழ்கிறேன் என்றார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவி மற்றும் தயாரிப்பாளர் போனி கபூரின் மூத்த மகள் ஜான்வி கபூர் ஹிந்தி, தெலுங்கு படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். தெலுங்கில் ராம்சரண் ஜோடியாக அவர் நடித்த பெத்தி படம் ஜூன் 4 வெளியாகிறது. அடுத்து குறும்பட இயக்குனர் தீபக் ரெட்டி இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்கவுள்ள படத்தில் ஹீரோயினாக ஒப்பந்தமாகியுள்ளார் ஜான்வி கபூர். இதன் மூலம் தமிழிலும் அறிமுகமாகிறார். சாய் அபயங்கர் இசையமைக்க உள்ளார். விஜய் இயக்கத்தில் கிளாடியேட்டர்ஸ் என்கிற தலைப்பில் உருவாகியுள்ள நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் ஆவணப்படம் வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. GB பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த ஆவணப்படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பியுள்ளது. ஆடம்பரமான பயணங்களை தவிர்த்து நடிகர் கமல்ஹாசன் எகானமி விமானத்தில் பயணம் செய்து ஷூட்டிங்கிற்கு செல்வது சினிமாவில் இன்னும் பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதல் படி என கமலின் சிக்கன நடவடிக்கையை சுட்டிக்காட்டி வைஜெயந்தி மூவிஸ் பாராட்டியுள்ளது. இயக்குனர் லிங்குசாமி கடைசியாக தெலுங்கு நடிகர் ராம் பொத்தினேனியை வைத்து தி வாரியர் படத்தை இயக்கினார். படம் தோல்வியடைந்தது. பின்னர் இசையமைப்பாளர் வித்யாசாகர் மகன் ஹர்ஷவர்தனை வைத்து ஒரு படம் இயக்குவதாக செய்திகள் வெளியான நிலையில் மாறாக தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா நடிக்கும் படத்தை இயக்க உள்ளாராம். இது ஆக்ஷன் ஃபேமிலி படமாக உருவாகிறது. பாண்டிராஜ் இயக்கத்தில் ஜெயராம், ஊர்வசி நடித்துள்ள படம் பரிமளா அண்ட் கோ. படம் பற்றி ஜெயராம் கூறுகையில், ஒரு நாள் படப்பிடிப்பின் போது மாலை நேரத்தில் ஊர்வசி சகோதரர் இறந்துவிட்டதாக தகவல் வந்தது. உடனே கிளம்பி சென்ற ஊர்வசி தன்னால் படப்பிடிப்புக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று மறுநாள் மாலையே வந்து துக்கத்தையும் மறைத்து அதிரடியான நகைச்சுவை காட்சிகளில் நடித்தார். அதுதான் நடிப்பு மீது அவர் கொண்ட அர்ப்பணிப்பு என்றார். மீரா கதிரவன் இயக்கத்தில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா நடித்திருக்கும் படம் ஹபிபி மே 28 ரிலீஸ் ஆகிறது. பட விழாவில் பேசிய இயக்குனர் மிஷ்கின், நான் கஸ்தூரி ராஜா இயக்கிய படங்களை பார்த்ததில்லை, ஆனால் இப்படத்தில் அவர் நன்றாக நடித்திருக்கிறார். அவரது மகன் தனுஷை விட 100 மடங்கு சிறப்பாக நடித்துள்ளார். நடிப்பில் கூடுவிட்டு கூடு பாய்ந்திருக்கிறார் என பாராட்டி பேசியுள்ளார்.